ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பிரதமர் இலவச வீடு வழங்கும் திட்டத்தில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த 2024ற்கான புதிய பயனாளிகளை தேர்வு செய்வதற்கு ஒரு சில விதிமுறைகள் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வருடம் இந்த விதிமுறைகள் கிடையாது, பட் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற தகவல் இப்போ பார்க்கலாம். அதாவது பிரதமர் வீடு கட்டும் திட்டம் மீண்டும் துவக்கம், பயனாளிகள் கணக்கெடுப்புக்கு புதிய விதிகள் வகுத்து மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்கு. அது சம்பந்தமான தகவல் பார்க்க போறோம். அதாவது பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் 2016 to 17 முதல் மத்திய அரசால் அமல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் வீடு கட்ட மத்திய அரசு சார்பில் 1.11 லட்சம் ரூபாய் மற்றும் மாநில அரசு சார்பில் 1.72 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் 2016 to 17 முதல் 2020 to 21 வரை மொத்தமாக 2.82 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 ஆண்டுகளாக இத்திட்டத்தில் வீடுகள் ஒதுக்கப்படவில்லை. பிரதமராக மோடி 3ஆம் முறை பொறுப்பேற்ற பின் இந்த திட்டத்தை நடப்பாண்டு முதல் 2028 to 29ஆம் ஆண்டு வரை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் 2 கோடி வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது 2029ஆம் ஆண்டுக்குள்ளார. இதற்கான பயனாளிகள் கணக்கெடுப்பை புதிதாக நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் பயனாளிகள் விவரத்தை கணக்கெடுக்க ஊராட்சி செயலரை கணக்கெடுப்பாளராக நியமிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயனாளிகள் தேர்வு தொடர்பாக புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸோ இப்போ நம்ம என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது 2016லேருந்து 2021 வரை மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் 2.82 லட்சம் வீடுகள் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷத்துல இருந்து அடுத்த 2028-29 நிதியாண்டு வரை இந்த புதிய வீடுகள் கட்டி தருவதற்கு இந்த திட்டம் மூலமா ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதற்காக பயனாளிகள் கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா புதுசாக நடத்த போறாங்க. அந்த பயனாளிகள் கணக்கெடுப்புக்கு என்ன விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதாவது ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள பயனாளிகளில் தகுதி இல்லாதவர்களை நீக்கம் செய்ய வேண்டும். தகுதியான புதிய பயனாளிகளை சேர்க்க வேண்டும். இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஆவாஸ் பிளஸ் மொபைல் போன் செயலியில் பயனாளி முகத்தை படம் பிடித்து அவர் குறித்த விவரங்களை சேகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது பாயிண்ட், ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு அவங்க நிலுவையில் இருக்கு அப்படின்னா அந்த நிலுவையில் உள்ள பயனாளிகளை தகுதி இல்லாதவர்கள் யாரோ அவங்கள நீக்கம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் யார் யாரெல்லாம் பயனாளிகளா தேர்வு செய்யறீங்களோ அவங்களுடைய போட்டோ இந்த ஆவாஸ் பிளஸ் அப்படிங்கிற மொபைல் ஆப்ல அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, இருசக்கர வாகனங்கள் தவிர்த்து பிற வாகனங்கள், அதாவது 3 மற்றும் 4 சக்கர வாகனங்கள், வேளாண் இயந்திரங்கள் வைத்திருந்தால் பயனாளிகளாக சேர்க்கக்கூடாது. 2 வீலர் தவிர்த்து வேற எந்த வண்டி வச்சிருந்தாலும் பயனாளியை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 3வது ஒரு கண்டிஷன் பாருங்க, 50,000 ரூபாய்க்கு மேல் உள்ள வரம்பில் கிசான் அட்டை வைத்திருப்பவர்கள் பயனாளிகளாக சேர்க்கக்கூடாது, கிசான் கடன் அட்டை. அதே மாதிரி குடும்பத்தில் யாராவது அரசு பணியில், இது மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லயும் இருக்கக்கூடாது. அரசு பணியில் இருந்தால் அவர்களை பயனாளிகளாக சேர்க்க முடியாது. இது 4வது விதிமுறை. 5வது பாருங்க, குடும்ப உறுப்பினர் யாராவது மாத ஊதியம் ரூ 15,000க்கு மேல் வாங்கினால் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக முடியாது. ஸோ குடும்ப உறுப்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் 5 பேர் இருந்தாலும் 5 பேர்ல யாராவது ஒருத்தர் 15,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கினாலும் திட்டத்துல பயனாளியாக சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வதா பாருங்க, வருமான வரி தொழில் வரி செலுத்தினாலோ பயனாளிகளாக சேர்க்கக்கூடாது. இன்கம் டேக்ஸ் மற்றும் ப்ரொஃபஷனல் டேக்ஸ், தொழில் வரி நீங்க கட்டுறீங்க அப்படின்னா பயனாளியா சேர்த்துக்க மாட்டாங்க. அடுத்ததா நிலத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீர் பாசன நிலம் 2.5 ஏக்கர் மற்றும் அதற்கு மேல் வைத்திருந்தாலோ, நீர் பாசனமற்ற நிலம் 5 ஏக்கர் மற்றும் அதற்கு மேல் வைத்திருந்தாலோ பயனாளியாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தம் 7 விதமான புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பயனாளிகள் கணக்கெடுப்பு பணியை ஊராட்சி செயலர்கள் மேற்கொள்ள வேண்டும். ஊராட்சி செயலர் பணியிடம் காலியாக இருந்தால் அந்த ஊராட்சியில் உள்ள மக்கள் நலப்பணியாளர் அல்லது டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் போன்றோரை நியமிக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் இருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 7 விதமான புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க.
இந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் பயனாளிகள் வந்து தேர்வு செய்வாங்க. ஸோ நீங்கள் தகுதியானவங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த விதிமுறைகள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.